நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒருத்தர் கேட்டார், ஆண் குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக ஒரு சம்ஸ்காரம் பண்ணாருன்னு வச்சுப்போம். ஏதோ அந்த சுவாமிக்கு 2 பெண் குழந்தை பிறந்தாச்சு, ஒரு ஆண் இருக்கணும்னு அந்த சுவாமிக்கு ஆசை. அதனால ஒன்று பண்ணி ஆண் குழந்தைய பெறாருன்னு வச்சுப்போமே. ஆனால் பிறக்கவே இல்லை. அப்போ அந்த பண்ண சம்ஸ்காரம் வியர்த்தமா? நம்ம பண்ணியிருக்கிற ஹோமமோ யாகமோ ஏதோ ஒன்று வீணா போடுமானால் எந்த யாக யஜ்ஞமும் பலத்தை கொடுக்காம வீணா போகவே போகாது. சரணாகதி உட்பட அடியேன் சரணாகதி பண்ணியிருக்கேன், பகவன்னு நீர் மோட்சம் கொடுக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். ஒருவேளை அவர் இந்த ஜென்மத்தில் மோட்சம் கொடுக்கலன்னு வச்சுங்கோ, கொடுத்துடுவார். ஆனால் ஏதோ ஒரு பிரபல பாபம், ஒரு பாகவத நடத்துல நீ அபச்சாரப்பட்டு அதனால சரணாகதி பலிக்கக்கூடிய நிலையில நாம் இல்லைன்னு வச்சுங்கோ, ஒன்றாகாது. இந்த ஜென்மம் முடிஞ்சு போயிடும், அடுத்த ஜென்மத்திலோ அது பலிச்சு மோட்சம் கொடுத்துடும். அதை போல நாம் எந்த சம்ஸ்காரங்களை செய்தாலும் இது ஒன்று கண்ணு முன்னாடி பலம் கிடைக்கலையே நினச்சி சுணங்கவே வேண்டாம். இப்போ கிடைக்கலாம், அடுத்த பிறவியில் கிடைக்கலாம், எந்த பிறவியில் வேணால் கிடைக்கலாம். எந்த பிறவியிலையோ கிடைக்கிறதுக்கு நாம் இப்போ பண்ண முடியுமா சுவாமினால், எந்த வயசுலே ஓய்வூதியம் கிடைக்கணுங்கிறதுக்காக ஆயுள் காப்பீடு எடுக்க ஆரம்பிக்கிறோம். ஒரு 25-30 வயசுக்கு போட ஆரம்பிச்சிடும். இந்தாங்க 1 லட்ச ரூபா வச்சுங்கோ, 2 லட்ச ரூபா வச்சுங்கோன்னு ஏதோ வருஷம் இவ்வளோ போண்டு வரும். சுவாமி நீர் 60 வயசுக்கு அப்புறம் தான் அவள் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கா, இருப்பீரோ இல்லையோ? இருந்து அவள் வாங்குற வரைக்கும் நீர் இருப்பீரா? இல்லை அவள் இருப்பாளா? நீர் இருக்கணும், அவர்கள் இருக்கணும், லோகமே இருக்கணும். திடீர்னு 2012 உலகமே அழிஞ்சு படுத்துன்றான். அப்போ நான் கட்டினது இருக்க போகிறதா, அவள் தான் இருக்க போகிறாளா, யார் தான் இருக்க போகிறா? ஒன்றும் போகாது. ஆனால் ஒரு நம்பிக்கை. 30 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் கட்டினேன், 60வது வயசுலேருந்து ஞாபகம் வச்சுட்டு வருஷம் எனக்கு பணம் கொடுத்துருவா. அப்போ என்னைக்கோ ஒன்று கிடைக்க போகிறதுக்காக இன்னைக்கு முதலீடு செய்கிறோம். இது நாம் அறிந்தது. அதே போல் சின்ன வயசில் சம்ஸ்காரங்களை ஒழுங்காக பண்ணினால் வயசான அப்புறம் ஓய்வூதியம் கிடைக்கும். இந்த ஜென்மத்தில் சம்ஸ்காரங்களை ஒழுங்காக பண்ணினால் அடுத்த ஜென்மம் இருக்கணும்னு சொல்ல வரல. ஒருவேளை இருக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டாலும் பண்ணப்பட்ட சம்ஸ்காரங்கள் வீணாகவே போகாது. அது நமக்கு நல்லது பண்ணும், இந்த சம்ஸ்காரங்கள் நம்முடைய சந்ததியருக்கு நல்லது பண்ணும். பண்ணலாம் சுவாமி, ஆனால் இந்த பிள்ளை தான் அடுத்த ஜென்மத்திலேயே எனக்கு பிள்ளையா? அது இத்தனை நாள் தெரியலையே. இந்த பிள்ளையா இருந்ததுன்னா சம்ஸ்காரம் பண்ணினா அப்போ அடுத்த பிள்ளை, இதே பிள்ளை அடுத்த ஜென்மத்திலையும் இருந்தால் தேவையில்லையேனால் இந்த பிள்ளை போன ஜென்மத்திலையும் எனக்கு பிள்ளை இல்லையே, அப்படித்தானே இந்த ஜென்மத்தில் பிள்ளையா பிறந்திருக்கார், பொண்ணா பிறந்திருக்கார். அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நாம் அடுத்த பிறவி பிறக்கும்போது யாரோ ஒரு மனைவி, யாரோ ஒரு பிள்ளை, யாரோ ஒரு பொண்ணு இருக்கும். அப்போ அவர்கள் நன்னா இருந்தால் தான் நாம் சந்தோஷப்பட முடியும். அது இந்த ஜீவன் தான் அடுத்த பிறவியில் பிள்ளையா பிறப்பான், பொண்ணா பிறப்பான்னு சொல்ல வரல. ஆனால் எந்த ஜீவன் எனக்கு பிள்ளையாக பெண்ணாக இருந்தாலும் அந்த ஜீவன் நன்னா இருந்தால் தானே நான் சந்தோஷப்பட முடியும். அது நன்னா இருக்கிறதுக்காகத்தானே இப்போவே சம்ஸ்காரங்களை பண்ணுறோம். அப்போ இந்த ஜென்மத்தில் நன்னா இருக்கிறதுக்கும் சம்ஸ்காரம் பண்ணணும், அடுத்த ஜென்மமோ பிரிதொரு ஜென்மமோ அப்போ நான் ஆனந்தமாக இருக்கிறதுக்கும் சம்ஸ்காரம் பண்ணியாக வேண்டும். அதனால தான் இதை ரொம்ப முக்கியமாக ரிஷிகள் கூடி சேர்த்திருக்கார்கள். முதல்ல இந்த ரிஷிகளுக்கு எல்லாருக்கும் வணக்கம் கூறி அவர்களுக்கெல்லாம் நன்றி அறிதலோடு இருந்தால்தான் மேற்கொண்டு இதில் நமக்கு ஸ்ரத்தையே வரும். ஏன்னா பல விஷயங்கள் அதிருஷ்டமாக இருக்கும், பண்ணுறதை பார்த்தா சில சமயம் நமக்கே வேடிக்கையாக கூட இருக்கும். ஆனால் அந்த சுவாமி மட்டும், வாத்தியார் சுவாமி விடாமல் பண்ணிட்டுருப்பார். நம்ம என்ன சொல்லி அதை உதாசீனப்படுத்தினால் கூட அவர் அதை பற்றியே கவலைப்படாமல் தாம் போகிற போக்கில் பண்ணிகிட்டே இருப்பார். அதனாலே பாதி பேர் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிறதே இல்லை. ஏதோ அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த சுவாமி பண்ணிட்டு இருக்கார், அவர் சீக்கிரம் மந்திரத்தை சொல்லி முடிச்சுடுவார் அப்படின்னு தான் நாம் நினைக்கிறோம். அப்படி கூடாது. அதனால் சம்ஸ்காரங்கள் எதுன்னு பார்க்க போகிறோம். நாம் பிறந்த காலத்திலேருந்தே இது பண்ணப்பட்டிருக்கணும். இப்போ முதல்ல நமக்கு தோண போகிறது, இதெல்லாம் எனக்கு எங்கள் அப்பா அம்மா பண்ணாலோ, அதனால தான் நான் இப்படி இருக்கேன்னு ஆரம்பிச்சிருவோம். இப்போ நாம் எப்படி இருக்கிறோமோ அநேகமாக நீர் சொன்னதுலேருந்து பார்த்தா இதில் ஏதோ சிலதெல்லாம் எனக்கு பண்ணலேன்னு தோன்றது. அதனால தான் நாங்கள் இப்போ இவ்வளோ கட்டத்தில் இருக்கோம், ஏன் எங்கள் அப்பா அம்மா பண்ணலேன்னு ஆரம்பிச்சிருவோம். அந்த பக்கமே நோக்கம் போகாமல் நான் ஏன் பண்ணலேன்னு கொஞ்சம் யோசிப்போம். ஏன்னா எடுத்த எடுப்பிலே புறத்தியார குத்தம் சொல்கிறதுக்கு தான் நம்ம மனசே போகும். அதில் மனசு போக வேண்டிய தேவையில்லை. அடியனுக்கு குழந்தை இருக்குன்னு வச்சுப்போம், இப்போ இங்கே இருக்கிற எல்லாருக்கும் இருந்திருக்கு. இப்போ அவனுக்கோ அவளுக்கோ எப்போ உடம்பு சரியில்லையோ, எப்போ சொக்கா துணிமணி வாங்கணுமோ, தீபாவளி வந்ததோ, கார்த்திகை வாங்கியதோ, பள்ளிக்கூடத்துக்கு பணம் கட்டணுமோ, பார்த்து 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 அந்தந்த நிமிஷத்துலேயே பண்ணியிருந்தோம். யாரோ ரொம்ப சாமானிய ஒருத்தர் 2 நாளைக்கு முன்னாடி அடியன்ட்டு கேட்டார். அவர் கேட்ட கேள்வியே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் என்னுடைய குழந்தைய பார்த்துட்டு இருக்கிறச்சே எப்போ வைத்தியர் இடத்துல கொண்டு போனனாலும், வாத்தியார் இடத்துல கொண்டு போனனாலும், எந்த வகுப்புக்கு போனனாலும் 1 நிமிஷம் காலதாமதம் நான் பண்ணினதே கிடையாது. அவசரமாக அது என் வேலையை நினச்சின்னு போயிட்டு இருந்தேன்.
ஆனால் இப்போ எனக்கு வயசாக போச்சு, 75 ஆச்சு, என் பிள்ளைகளுக்கு வயசாக இருக்குது, பொண்ணுக்கு வயசாக இருக்குது, ஒன்றுமில்லை ஒரு வைத்தியர் இடத்துல என்னை அழைச்சின்னு போகணும், எப்போ போகிறேன்னு கேட்டுட்டு இருந்தேன். 4 நாள் ஆச்சு, அவன் நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு சுவாமி ஒன்றே ஒன்று தான் புரியல, நான் அதே சமயம் அவன் சின்னவனாக இருக்கிறச்சே நேரம் இல்லைன்னு சொல்லவே இல்லையே, ஆனால் அவன் மட்டும் இப்போ என்னை பார்த்துக்கச்சே நேரம் இல்லைன்னு சொல்கிறானே. அதனால் நீங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் இனிமேல் சொல்லுங்கோ, நேரம் இல்லைன்னு தயவுசெய்து சொல்ல வேண்டாம். ஏன்னா உங்கள் அப்பா அம்மா அப்படி சொல்லலை. கடைசியில் என்ன ஆகும்? இப்போ இதே குழந்தைகளுக்கு வயசாகும் போது அவா குழந்தை நேரம் இல்லைன்னு தானே சொல்ல போறா. இவர்கள் இப்படி நடந்துட்டோம்னா அடுத்தது அவர்கள் தான் அப்படி நடந்துட போறா. அப்படி இல்லாமல் நாம தான் தாய் தந்தையர்களுக்கு வேண்டியதை செய்ய வேண்டும். அவர்கள் நமக்கு வேண்டியதை செஞ்சிருப்பா. இந்த சம்ஸ்காரங்களில் சிலதெல்லாம் விட்டு கூட போயிருக்கலாம், அதுக்குன்னு கவலைப்படாதீங்க. இது ஏதும் இல்லாமல் போனாலும் பகவானுடைய திருவடிகள் கண்டிப்பாக நமக்கு முக்தி கொடுக்கும். இது எத்த செஞ்சமோ செய்யலையோ அதனால மோட்சம் போகிறோன்னு என் சொல்லவே வரல, அந்த வாதத்தை வைக்கவும் இல்லை. ஈஸ்வரனுடைய கிருபையால தான் நம்ம முக்தி அடைய போகிறோம். அப்படின்னு இருக்கிறச்சு இதெல்லாம் வேண்டவே வேண்டாமே சுவாமி, ரொம்ப நல்லதா போச்சு, பழம் நழுவி பாலில் விழுந்ததாச்சுங்கிற மூல்யம். எப்படி நீரும் சரணாகதியினால தான் மோட்சம்னு சொல்றீர், நாங்களே எல்லாத்தையும் விட்டாச்சு, ஆகவே ரெண்டும் ஒத்து போயிடுமேனால் அந்த சரணாகதர்களுக்கு மோட்சம் கொடுக்குற பெருமானுடைய உள்ள ஆனந்தப்பட வேண்டாமா? அவரை திருப்திப்படுத்தணும்னு சொன்னால் இவ்வளவு தூரம் நமக்காக இறங்கி வந்து எல்லாத்தையும் கொடுக்க தயாராக இருக்கிறவருக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? அவர் வேற ஒன்றும் கேட்கலையே, உனக்குன்னு விதிக்கப்பட்ட சம்ஸ்காரங்களை செய் என்று தான் கூறியிருக்கிறார். இப்போ சம்ஸ்காரங்கள் என்னன்னு பார்ப்போம். முதல் சம்ஸ்காரம் கர்ப்பாதானம். சொன்ன பேர்களை மட்டும் முதல்ல சொல்கிறேன். கர்ப்பாதானம், ஒரு ஆண் பெண்ணுக்கு கர்ப்பத்தை கொடுத்தல். இது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி 10 மாதத்துக்கு முன்னாடி செய்யப்பட வேண்டியது முதல் கர்ப்பாதானம். அடுத்தது புகும்சவனம். பும்சவனம்ங்கிறது புருஷ பிரஜை சீக்கிரமாக பிறக்க வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய சம்ஸ்காரம்னு நினைக்கிறோம். ஆனால் புகும்சவனம்னு மட்டும் இது சொல்லப்பட்டதில்லை. பிரசவமே சீக்கிரம் சுகப்பிரசவமாக நடக்கப்படணும். அதற்குரிய மந்திரம் என்ன, அதுக்கு எப்படி அர்த்தம் பண்ணிக்கணும்னு மேலே அதை பற்றி விளக்கமாக சொல்லச்சே சொல்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முதல் கர்ப்பாதானம், அடுத்தது புகும்சவனம். பும்சவனம்ங்கிறது புருஷ பிரஜை சீக்கிரமாக பிறக்க வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய சம்ஸ்காரம்னு நினைக்கிறோம். ஆனால் புகும்சவனம்னு மட்டும் இது சொல்லப்பட்டதில்லை. பிரசவமே சீக்கிரம் சுகப்பிரசவமாக நடக்கப்படணும். அதற்குரிய மந்திரம் என்ன, அதுக்கு எப்படி அர்த்தம் பண்ணிக்கணும்னு மேலே அதை பற்றி விளக்கமாக சொல்லச்சே சொல்கிறேன். சுகப்பிரசவமாக இருக்கணும். ஜராயுங்கிற உல்பம் ஜராயு, கர்ப்பப்பையிலிருந்து ஸ்ரவம் ஏற்பட்டு குழந்தை வெளியில் வர வேண்டும். அப்போ ஏதும் ஒட்டி கொண்டு சிதைவோ மற்றுமுண்டான ஆபத்துகளோ ஏற்பட்டுடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காகத்தான் பும்சவனம் செய்யப்படுகிறது. பும்சவனம்னு சொன்னால் புருஷ பிரஜை ஏற்படணுங்கிறதுக்காக. அதே போல் சுகப்பிரசவமாக ஏற்படணுங்கிறதுக்காகவும் பும்சவனம் பண்ணப்படுகிறது. இது ரெண்டாவது. மூணாவது சீமந்தோன்னயனம். சீமந்தம்னு சொன்னால் வகுடு, உன்னயனம்னு சொன்னால் எடுத்தல். சீமந்தோன்னயனம்னா வகுடு பிரித்தல்னு அர்த்தம். ஒரு பெண்ணுக்கு வகுடெடுத்து பிரித்து கணவனே அலங்காரம் பண்ணி விடுகிறார். அதுக்கு அத்திக்காய் பழம், தர்ப்பங்கள் இதை சேர்த்து வைத்து கொண்டு இவ்விடத்தில் வைத்து ஷீப்பை வச்சு வாடுற மாதிரி வகுடெடுக்கிறதுக்கு தான் சீமந்தோன்னயனம்னு பேர். இன்னைக்கு பும்சவன சீமந்தம் பும்சவன சீமந்தம்னு சேர்த்து பண்ணுகிறோம். பும்சவனம் தனி கர்மா, 2ஆம் மாசத்திலிருந்தே செய்து விடலாம், 8ஆம் மாதம் வரைக்கும் செய்யலாம். சீமந்தோன்னயனம் தனி சம்ஸ்காரம், 4ஆவது மாசத்திலிருந்து தான் அது செய்யப்பட வேண்டும். அதனால் எப்படி 2லேருந்து 8 பண்ணலாம், 4லேருந்து 8 பண்ணலான்னு வச்சுட்டாலும் இல்லையோ, அதனால் 2ஐயும் சேர்த்து இப்போ 6லேருந்து 8 பண்ணலாம்னு சுகரமாக வச்சுனுட்டோம். இருக்கட்டும், ஆனால் 2 சேர்த்து செய்யப்படுகிறதுங்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போ பும்சவனம் 2ஆவது, சீமந்தோன்னயனம் 3ஆவது. இது 3ம் பிறப்பதற்கு முன்னால் செய்யப்பட வேண்டியவை. கர்ப்பாதானம், பும்சவனம், சீமந்தம். இந்த 3ம் குழந்தை பிறப்புக்கு முன்னால். குழந்தை பிறந்தவுடன் செய்யப்பட வேண்டியது ஜாத கர்மா. ஆனால் இன்று அது பிறந்தவுடன் செய்யப்பட இயலவில்லை. நம்ம வீட்டிலேயே பிரசூதிகா கிரகம் ஏற்படுத்தி, அதாவது நிருரித்தி நைருத்தி மூலைன்னு சொல்கிற மூலை, தென்மேற்கு மூலை, தென்மேற்கு மூலையில் இருக்கிற அறையத்தான் பிரசவரையாக ஏற்படுத்தணும் வசிஷ்டாச்சாரியரே சொல்கிறார். அதனால் அந்த இடத்துல பிரசவை ஏற்படுத்தி எப்போ பிரசவத்துக்கு நாள் குறிக்கப்பட்டிருக்கோ அதற்கு 2 நாட்கள் 3 நாட்கள் முன்பாக நல்ல நாள் பார்த்து மங்களமான நாளில் அந்த பெண் வாத்தியத்தோடே தனக்கு வேண்டிய தோழிகளோட பிரசூதிகா கிரகத்தில் புகுந்து விடுகிறாள். அங்கே எந்த விதமான ராட்சச பிசாசங்களும் உள்ள வராமைக்காக அனைத்து மந்திரங்களும் சொல்லி இடமே ஜாகிரதப்படுத்தப்படுகிறது. அதற்கப்புறம் குழந்தை பெற்றெடுக்கிறாள். குழந்தை பிறந்தவுடன்
தொப்புள் கொடியை கத்திரிப்பதற்கு முன்னாலேயே வயிற்றை தொட்டுக்கொண்டு அந்த பிறந்த குழந்தையை உச்சி முகர்ந்து பார்த்து செய்யப்பட வேண்டிய கர்மா ஜாத கர்மா. அப்போ அது பிறந்தவுடன், அது அப்போதானே பிறந்திருக்கு, பிறந்தவுடனேயே செய்யப்பட வேண்டிய கர்மா. அதற்கு பிற்பாடுதான் தொப்புள் கொடி அறுக்கப்பட வேண்டும். ஆனால் இன்று அதற்கு வாய்ப்பில்லை. என மருத்துவமனையில் பிறக்கிறபடியால் புண்ணியாக வாச்சனமாகி நாமகரணம் பண்ணுறோம் பாருங்கோ, 11வது நாள். 11ன்னு நாம் சொல்கிறது கூட சரி கிடையாது. என்னைக்கு பிரசவித்தாலோ பிரசவித்ததிலேருந்து 10வது நாள் தான் பிரசவத்தாய் தீர்த்தமாடலாம். அன்றைய தினமே தான் புண்ணியாக வாச்சனம், அன்றைய தினமே தான் ஜாதகர்மா, அன்றைய தினமே தான் நாமகரணம். அது இப்போ நாம் வச்சுருக்கிற வழக்கம். நாமகரணத்தை 30வது நாளும் பண்ணலான்னு சொல்கிறது, 365 நாள் கழிச்சும் பண்ணலான்னு சொல்கிறது. அது அந்த தாயினுடைய சேயினுடைய நலத்தை பொறுத்தது. ஓரோரு இடத்துலையும் ரிஷிகளெல்லாம் இப்பப்போ இந்த குழந்தை ஜாகிரதையாக இருக்கணும், ஒருவேளை நோய்வாய்ப்படலாம், தாயார் நோய்வாய்ப்படலாம், அல்லது தாயாருக்கு 6 மாதம் ஆன பிற்பாடு மறுபடியும் அவர் மாதவிடாய் காலத்தில் இருக்கலாம். அது ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து நாள் குறிக்கிறார். இப்படி அவளுக்கு விடாய் காலமாக இருந்தால் இதை இப்போ வச்சுக்காதே, அதனால் அதுக்கு உனக்கு விதிவிலக்கு தரேன், அதை மாற்றி வேற நாளில் நீ வைத்து கொள்ளலாம். தாயாரும் இருக்க வேண்டும், தந்தையும் இருக்க வேண்டும், ஸ்ராத்தம் வரைக்கும் இது. இப்போ இது பிறந்ததுலேருந்து மட்டும் இல்லை, நம்ம வீட்டிலேயே ஒரு ஸ்ராத்தம் பண்ணுறோம். அதே ஏன் தாயார் தாப்பனார் மாமனார் மாமியார் போயிட்டா அதற்குரிய கர்மங்கள் நடந்துட்டுருக்குன்னு வச்சுங்கோ, கூட இருக்கிறவ இருக்க வேண்டும். மனைவி இல்லாமல் போனால் கர்மங்களே தள்ளி போகிற வாய்ப்பு கூட உண்டு. அந்த அளவுக்கு அவள் கூட இருந்து பண்ண வேண்டும். எதுக்காக இத்தனை சொல்கிறேன்னு, இதுதான் ஆண்களுக்குன்னு இருக்கிற கர்மங்கள், பெண்களுக்கு இதுக்கு இந்த சம்ஸ்காரத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தயவு செய்து நினைக்க வேண்டாம். அனைத்து சம்ஸ்காரமும் அவள் கூட இருந்து அனுமதித்துத்தான் செய்ய வேண்டும். ஓரோரு இடத்துலையும் அவளுடைய பங்கென்னு ரிஷிகள் சொல்லிகிட்டே தான் வந்திருக்கார்கள். அப்போ ஜாத கர்மா பிறந்தவுடன் செய்யப்பட வேண்டிய கர்மா. அடுத்து நாமகரணம், பெயர் சூட்டு விழா, எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச கர்மா. அது நம்ம எல்லாருக்கும் இப்போ பண்ணுறோம். புண்ணியாவச்சனம் பண்ணிவிட்டு பெயர் சூட்டு விழா பண்ணி விடுகிறோம். நல்ல பேராக எப்படி வைக்கணுங்கிறத பற்றியும் ரிஷி சொல்லியிருக்கார். அடுத்தது நிஷ்கிரமணம். நிஷ்கிரமணம்ங்கிறது 12வது நாள்லிருந்து 3வது 4வது மாதம் வரைக்கும் கூட பண்ணலாம். நிஷ்கிரமணம்னால் பிரசூதிகா அறையிலிருந்து, பிரசவ அறையிலிருந்து குழந்தைய வெளியில் கூட்டின்னு வரணும் இல்லையோ, உள்ளே இருக்கிற எல்லாரையும் பார்க்க ஆரம்பிச்சிடும். முகம் பார்க்கறதா, சிரிக்கிறதா, அடையாளம் தெரியறதாலாம் பெண்கள் கணக்கு வச்சுருக்கா பாருங்க. அது வெறும பார்த்துட்டு இருக்கும். அப்படியே அயோமய பார்வையாக தான் குழந்தை பார்க்கும். ஆளை சரியாக தெரிஞ்சுன்னு பார்க்காது. எத்தனை நாளைக்கு ஒன்றும் புரியாத மலங்க பார்க்கறது, எப்போ லட்சியத்தை தெரிஞ்சு பார்க்கறது, சொல்கிற வார்த்தைக்கும் பார்க்குற பார்வைக்கும் எப்போ அதுக்கு சம்பந்தம் வந்துடுத்து அப்படிங்கிற கணக்கெல்லாம் பெண்கள் தாய்மார்கள் வச்சுருக்காளோ இல்லையோ, அது பெற்றவளுக்கு தெரியுமோ இல்லையோ, கூட இருக்கிற செவிலித்தாயார்கள் எல்லாருக்கும் நன்னா தெரியும். இந்த நாளாக இருக்குது இப்படி சொல்கிறது, பார்க்கல, முழிக்கிறதா, குப்புறப்படுத்துக்கிறது பார்க்குறதாங்கிறது ஒன்று இருக்கே. அப்போ உள்ளே இருக்கிற மனுஷர்கள் எல்லாரோடையும் பழக்கம் ஏற்பட்டு கொடுத்தனால் அதுக்கு மெதுவாக பயம் போயிடும். இவாளை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு இனிமேல் பிடிக்காது. முதல்ல 6 பேரை மட்டும் பார்க்குறச்சே பிடிச்சது, பயந்தது. ஓஹோ எதோ சத்தம் கேட்டுன்னொன்னே மலங்க பார்க்கும். அவள் எல்லாரும் பழகிவிட்டா, இவள் அப்படித்தான் சண்டை போண்டே இருப்பான்னு தெரிஞ்சுனுட்டா. தெரிந்தின்ற பிற்பாடு அது வேற என்ன பண்ண சொல்லுங்க. அப்போ அடுத்தது உலகத்தை அதுக்கு பரிச்சயம் பண்ணி விடணும் இல்லையோ. அதனால தான் நிஷ்கிரமணம்னு வைத்திருக்கார்கள். நிஷ்கிரமணத்தில் வித்தியாசம் சொல்றா. சூரியனை பார்ப்பதற்கு 3வது மாசமும் சந்திரனை பார்ப்பதற்கு 4வது மாசமும் அழைச்சின்னு போகணுமா. அப்படின்னா குழந்தைய பகல் அழைச்சின்னு போகலாம் 3வது மாசமே. வெளியில் எடுத்துன்னு போனோம்னா, ராத்திரி வேளையில் எடுத்துன்னு போனோம்னா 4வது மாசம் ஆக வேண்டும். என்ன அதற்குரிய நாள் வித்தியாசம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு நிஷ்கிரமணம்னு பெயர். அடுத்த அன்னப்பிராசனம், திருட உணவு ஆகாரம் கொடுத்தல். அது 7வது சம்ஸ்காரம். அன்னத்தை ஊட்டணும் இல்லையா. அன்னம் ஊட்டுறதுக்கு 2 பயன் உண்டு. ஒன்று, குழந்தையும் மேலே திருடமாக வளரணும். 2, எப்போதும் தாயாருடைய கட்டுப்பாட்டிலேயே இருந்துடக்கூடாது. தாய்க்கு இருக்கிற விருப்பத்தில் தாய்ப்பாலையே அவள் கொடுத்துன்னு இருக்கலாம். இப்போ 2ஐயும் பார்க்க வேண்டும். தாய்ப்பாலே கொடுக்காத படுறாலே குடுன்னு சொல்ல வைக்கிறதுக்கும் பிரச்சாரம் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் சாஸ்திரம் அன்னைக்கு பண்ணின பிரச்சாரம் அப்படியே கொடுத்துன்னு இருந்தால் அவளுக்கு இருக்கிற சக்தி குறைஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் தாயார் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும், குழந்தையும் ஆரோக்கியத்தோடு இருக்கணும், அதுவும் திருடமாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அன்னப்பிராசனம் ஏற்படுத்தி வைத்தார்கள். 8வது சூடாகரணம், குடுமி வைத்தல். நன்கு க்ஷவரம் பண்ணி எப்படி குடுமி வைக்கணும், முன்னாடி குடுமியா பின்னாடி குடுமியா. அந்த நாள்லெல்லாம் 2 குடுமி 3 குடுமிலாம் வச்சுருந்தாலும். அப்போல்லாம் அதெல்லாம் இப்போ ரொம்பவே காலம் மாறி போயிருக்கு. இப்போ ஒரு குடுமியாக ஒன்றாகத்தான் கட்டி வைத்திருக்கிறோம். அது 8 வரைக்கும். அப்புறம் கர்ணவேதம். கர்ணவேதம்ங்கிறது காது குத்துதல் விழா. அப்போ இது எல்லாமே ஒரு குழந்தை பிறந்தவுடன் ஜாதகர்மா, அடுத்தது நாமகரணம், அடுத்தது நிஷ்கிரமணம், அடுத்தது அன்னப்பிராசனம், அடுத்தது சூடாகரணம், அடுத்தது கர்ணபேதம். இதுவரைக்கும் படிப்பதற்கு முன்னால் செய்யப்பட வேண்டியவை.
பிறக்கறதுக்கே முன்னால் செய்யப்பட வேண்டிய 3, அதை பிரிச்சு நடுங்க. கர்ப்பாதானம், பும்சவனம், சீமந்தம் 3. அதுக்கப்புறம் பிறந்த உடனே செய்யப்பட வேண்டியவை 6. ஜாதகர்ம, நாமகரணம், நிஷ்கிரமணம், அன்னப்பிராசனம், சூடாகரணம், கர்ணபேதம். 6, 3, 9 ஆயிடுத்து. இப்போ பாக்கி 7 வித்யாரம்பம். இது எல்லாமே படிப்புக்காக செய்வது. இப்போ வித்யாரம்பம்ங்கிறது ஆனாவன்னா கற்றுக் கொடுக்கறது. எழுத கற்றுக் கொடுக்குறோமோ இல்லையோ, அது வித்யாரம்பம். அதற்கு மேற்கொண்டு சாஸ்திரம் படிக்கணும், வேதங்களை கற்க வேணுமானால் அதற்கு அந்த பிள்ளைக்கு யோக்கியத்தை வேணுமோ இல்லையோ, அதற்கு உபநயனம் செய்யப்படுகிறது. வித்யாரம்பம், உபநயனம். உபநயனம் ஆன பிற்பாடு வேதாரம்பம். அவன் வேதத்தை கற்பதற்கு தொடங்க வேண்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வருஷத்தில் 5.5 மாசங்கள் தான் வேதாத்தியனம் பண்ண முடியும். பாக்கி மாசங்கள் எல்லாம் இதிகாச புராணங்களைத்தான் அத்தியனம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றது. அதை மேலே பார்ப்போம். அப்போ வித்யாரம்பம், உபநயனம். உபநயனம்னு சொல்றது பூணூல் கல்யாணம் பண்ணி ஆச்சாரியனுக்கு அருகே கொண்டு போய் விடுவது. உபநயனம்னாலே பூணல் போடுறதுன்னு அர்த்தம் இல்லை. யஜ்ஞோபவீத தாரணம்னு சொன்னத்தான் பூணல் போடுறதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் காயத்ரி மந்திரத்தை உபதேசிப்பது பிரம்மோபதேசம்னு சொல்லப்படுகிறது. அப்போ உபநயன பிரம்மோபதேச முகூர்த்தம், யஜ்ஞோபவீத தாரண முகூர்த்தம்னு தான் அது சொல்லப்பட வேண்டும். வெறுமன உபநயனம்னு மட்டும் இல்லை. இந்த முகூர்த்தம் ஆன பிற்பாடு மேற்கொண்டு ஆச்சாரியனுக்கு அருகலை இவன் கொண்டு போய் விடப்படுகிறானோ இல்லையோ. உபன சமீபத்தில், நயனம்னா கொண்டு போய் விடுதல். உபநயனம்னு சொன்னால் மேற்கொண்டு வேதத்தை அத்தியனம் பண்ணுறதுக்காக ஆச்சாரியனுக்கு அருகே கொண்டு போய் விடுதல். இது உபநயனம். அடுத்தது ஆச்சாரியன் வேதத்தை தொடங்குவாரே, அவர் சந்த சொல்றதுக்கு இஷேத்வர் ஜேத்வா சொல்ல போறார். அக்னிமேளே புரோஹிதம்னு சொல்ல ஆரம்பிப்பார். அது அத்தனை வேதாரம்பம். வேதத்தை ஆரம்பிச்சன்னிலேருந்து அவன் அதிலேருந்து கற்கிறான் 8 ஆண்டுகள் 12 ஆண்டுகள் கற்கிறான். எல்லாம் பிரம்மச்சாரி விரதத்தோட கற்றுக்கிறான். 7 வருஷம் படிக்கிறவா இருக்கா, 8 வருஷம் படிக்கிறவா இருக்கா, 12 வருஷம் படிக்கிறவா இருக்கா. முதல்ல ஸ்வசாக்கையை அத்தியனம் பண்ண வேண்டும். ரிக் சாக்கையோ, யஜுஷாக்கையோ, சாமசாக்கையோ, அவனுடைய சாக்கையை முதல்ல அத்தியனம் பண்ணணும். அந்த அடியன் சொன்னது சாக்கைன்னு சொன்னேன், வேதம்னு சொல்லலை. இப்போ ரிக் வேதமோ, யஜுர் வேதமோ, சாம வேதமோன்னு மட்டும் சொல்லக்கூடாது. என்ன, சாமவேதத்திலேயே ஜெய்மினி சாக்கை உண்டு, சாமவேதத்தில் ராணாயணி சாக்கை உண்டு, சாமவேதத்தில் கௌதம சாக்கை உண்டு. அப்படின்னா சாமவேதம் படித்தேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. சாமவேதத்துக்குள் நான் எந்த சாக்கையை சேர்ந்தவனோ அந்த சாக்கையை அத்தியனம் பண்ணணும். எல்லாம் பண்ணுறதா இருந்தால் தானே சுவாமி, நீர் ஏதோ ரொம்ப சாக்கையெல்லாம் இருக்குது, இது ராணாயணி சாக்கையா, கௌதம சாக்கையா, ஜெய்மினி சாக்கையானால் எல்லா சாக்கையும் தான் நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். பூர்ணமாக அத்தியனம் பண்ணுறதுக்கு 8 வருஷம் ஆகலாம், 12 வருஷம் ஆகலாம். வேண்டாம், ஒரு 4 பிரஷ்னம் 5 பிரஷ்னமானு கற்றுக்கலாம். அவ்வளவு முடியல, ஒரு 50 பஞ்சாதியானு கற்றுக்கொள்ளலாம். ஏன்னா தினப்படி ஒரு பிரஷ்னமானு சொல்லணுங்கிற சாஸ்திரம். பிரம்ம யஜ்யம்னு சொல்கிறோமோ இல்லையோ, பஞ்சமகா யஜ்யத்துக்குள்ளே ஒரு யஜ்யம்ங்கிறது கண்டிப்பாக வேதத்தை சொல்லுதல். அதனாலே அதை கற்க வேண்டும். வேத ஆரம்பம். வேதாரம்பத்திலேருந்து 7 வருஷம் 8 வருஷம் 12 வருஷம் படிக்க போகிறான். அதுக்கப்புறம் கடைசி ஒரு முக்கியமான சடங்கு, இதை நான் முடிச்சுட்டேன் அப்படிங்கிறத தெரிவிக்கணும் இல்லையோ. எல்லாமே இந்த சடங்குகளில் ஒரு அழகு இருக்கு பாருங்க. வெளி உலகத்துக்கு செய்தி போயிடும். நாம் இந்த சடங்கை செஞ்ச உடனே, ஓ இந்த நிலை இந்த பிள்ளைக்கு வந்துடுத்து போல் இருக்கு, இந்த நிலையை இந்த பெண் அடைந்து விட்டால் போல் இருக்குன்னு உலகத்துக்கு செய்தி போடுறது. எனக்கும் சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து கிடைக்கிறது. இன்னது ஆயிருக்கு இந்த பிள்ளைக்கு, இன்னது ஆலை இந்த பிள்ளைக்குன்னு கிடைக்கிறது சொல்லியோ. ஒரு பெண்ணுக்கு சீமந்தம் ஆகிடுத்தா, அப்போ 5ஆவது மாதம் இனிமேல் குழந்தை பிறக்க போகிறது. சீமந்தம் ஆயிருக்கு, கேசத்து பும்சவன் ஆயிருக்கா, அப்போ இத்தனை மாதம் ஆயிருக்கு, பண்ணிக்க போகிறா. அப்படிங்கிறதெல்லாம் உலகத்துக்கு ஒரு செய்தி கொடுக்குறோமோ இல்லையோ. எல்லாரும் கூட இருக்கிறவர்கள் தயாராக இருப்பா. அதே போல் இந்த பிள்ளை பிரம்மச்சாரியாக இருந்து முழுக்க அத்தியனம் பண்ண வரைக்கும் பெரிய தாடி மீசை வளர்ந்து போச்சு. அதெல்லாத்தையும் வழிக்க வேண்டும் இல்லையோ. அதை மழித்து க்ஷவரம் பண்ணுறதுக்குங்கிறது தான் கேசாந்தம்னு பேர். கேசாந்தம்னா தாடியை எடுத்து விடுதல். விரதம் வச்சுருக்கிறான், தீட்சை வச்சுருக்கான். நான் இப்போ முக்கியமாக ஏதானு ஒன்று நடக்கணும்னா பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சுக்கிறேன். 48 நாள் க்ஷவரம் பண்ணிக்கிறது இல்லை. எதுக்கு சுவாமி வச்சுருக்கேன்? தீட்சை வளர்த்துருக்கேன். என்ன தீட்சை? இது நடந்தால் எடுத்துறதுன்னு வச்சுருக்கேன் அப்படின்னு தீட்சை சொல்கிறோமோ இல்லையோ. அதை போல தான் தீட்சிதர்னு சொல்லலையா. ஒரு தீட்சை எடுத்துருக்காருனாலே இந்த காரியத்தை கண்டிப்பாக முடிப்போங்கிற உறுதி பூண்டு இருக்கிறார் என்ற அர்த்தம். அந்த உறுதியை வெளிப்படுத்துறதுக்காக மீசே தாடின்னு வைத்துக் கொள்கிறோம். அதை எடுத்து விடுதல். அப்படின்னே வேதாரம்பத்தை தொடங்கி வேத அத்தியனத்தை எல்லாம் முடிச்சுட்டான். அப்புறம் கேசாந்தம், அவன் தன் தாடியையும் மீசையும் எடுத்து விடுகிறான். சேர்த்துத்தான் எடுக்க வேண்டும். எதுக்காக சொன்னேன்னா,
ஒன்றை விட்டுட்டு ஒன்று கிடையாதுன்னு சொல்ல வந்தேன். இப்போ என்ன ரெண்டையும் சேர்த்து வச்சுருந்தா அப்புறம் ரெண்டையும் சேர்த்து தானே எடுக்க வேண்டும். அது கேசாந்தம். அதற்கப்புறம் சமாவர்த்தன ஹோமம். 16 சம்ஸ்காரங்களில் 14வது சம்ஸ்காரம் சமாவர்த்தனம்னு பேர். நேத்தே சுருக்கமாக சொன்னேன். சமாவர்த்தனம்னா பிரம்மச்சரியாசிரமம் இவனுக்கு அத்தியனம் முடிஞ்சு போச்சு. அத்தியனம் முடிந்தவுடன் இந்த ஹோமத்தை பண்ணிவிட்டுத்தான் புறப்படுகிறான். அந்த ஹோமத்தில் இவன் விரதம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் வாழ்நாள் முழுக்க பிரம்மச்சாரியாக இருக்க போகிறேனா அல்லது நல்ல பெண்ணாக தேடி கல்யாணம் பண்ணிக்கொள்ள போகிறேனா? சமாவர்த்தன ஹோமத்தின் போது இதை கூறுகிறான். அதற்குண்டான விரதத்தை எடுத்து நடுறான். அப்போ அவர் உபதேசம் பண்ணி அனுப்புவார். ஆச்சாரியன் என்னென்ன சொல்கிறாரோ அதை கேட்டுக்கொள். அந்தேவாசின மனுஷாஸ்தி ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ, மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, நிறைய அவர் சொல்லி அனுப்புகிறாரோ இல்லையோ. அந்த சமாவர்த்தன ஹோமத்தின் முடிவில் தான் ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு நிறைய உபதேசங்களை செய்வார். வேதமனுச்சாச்சாரியோந்தே வாசின மனுஷாஸ்தி சத்தியம் வத தர்மஞ்சர சுவாத்தியாயான்மா பிரமத ஆச்சாரியாய பிரியன் தனமாகிருத்திய பிரஜாதந்தும் மாவ்யவச்சேத்சி சத்தியான்ன பிரமதிதவ்யம் தர்மான்ன பிரமதிதவ்யம் குஷலான்ன பிரமதிதவ்யம் பூத்தேன பிரமதிதவ்யம். பெரிய உபதேசம். இந்த உபதேசத்தெல்லாம் அப்போ தான் அந்த பிள்ளை வாங்கிக்கொள்ள வேண்டும். இதன்படி இனிமேல் நான் கண்டிப்பாக நடக்கிறேன்னு உறுதி கொடுத்துட்டு போகணும். அது 14வது சம்ஸ்காரம். அதற்கப்புறம் 15வது சம்ஸ்காரம் விவாகம். பிள்ளை வெளியேறினவர் ஆச்சாரியனுடைய அனுமதியோடே தந்தை தாய் பார்த்து இவள் நல்ல பெண்ணு தேர்ந்தெடுத்து தன் குலத்துக்கு ஏற்றவளா தன் குணத்துக்கு ஏற்றவளா, அவள் குலவதியா அவள் குணவதியா என்று பிள்ளை வீட்டாரும் பார்க்க வேண்டும், பெண் வீட்டாரும் பார்க்க வேண்டும். இவா 2 பேரும் பார்த்து விவாகம் நடக்கிறது. அது 15வது சம்ஸ்காரம். அந்த விவாகத்துக்கு பிற்பாடு மறுபடியும் கர்ப்பாதானம், பும்சவனம், சீமந்தம் என்ன கீழேர்ந்து நாம் பார்த்தது அனைத்தும் வரும். ஒன்று தான் மிச்சம். இப்போ விவாகமும் ஆச்சு, ஷட்டப்த பூர்த்தியும் ஆச்சு, சதாபிஷேகம் ஆச்சு. அப்புறம் மிருத்யு தேவதை வருவார். வந்தால் மரணம் நடக்கிறது. மரணத்துக்கு பிற்பாடு அன்று செய்ய வேண்டிய செயல், மறுநாள் சஞ்சயனத்தின் போது செய்ய வேண்டிய செயல், 10 நாள் நித்திய விதி பண்ண வேண்டியது, 10வது நாள் அன்னைக்கு தசாஹஸ் பண்ண வேண்டியது, 11வது நாள் ஏகோதிஷ்டம் செய்ய வேண்டியது, 12வது நாள் சபிண்டீகரணம் பண்ண வேண்டியது, எல்லா ஸ்ராத்த கர்மமும். அப்புறம் மாசந்தோறும் சோதகும்பம் பண்ண வேண்டியது, மாசந்தோறும் மாசியம் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் முதல் ஆப்திகம், முதல் வருஷ ஸ்ராத்தம் பண்ண வேண்டியது, அது பிரத்யாப்திகம். அப்புறம் ஆண்டுதோறும் ஆப்திகம் ஸ்ராத்தம் பண்ண வேண்டியது வருஷாப்திகம். இது இத்தனையும் சேர்ந்து அந்தியஷ்டின்னு சொல்லுவார்கள். அப்படின்னா ஒருத்தனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அந்த அந்தத்திலேருந்து செய்யப்படுகிற இஷ்டி அது கடைசி. இதைத்தான் அபரகாரியம்னு சொல்லிவிடுகிறோம். ஆக கர்ப்பாதானம், பும்சவனம், சீமந்தம் இந்த 3ம் பிறப்பதற்கு முன்றால். பிறந்த பின் ஜாதகர்மா, நாமகரணம், நிஷ்கிரமணம், அன்னப்பிராசனம், சூடாகரணம், கர்ணவேதம் இது இத்தனையும் படிப்பதற்கு முன். பிறந்ததற்கு பின் படிப்பு ஆரம்பிப்பதற்கு முன் வித்யாரம்பம், உபநயனம், வேதாரம்பம், கேசாந்தம், சமாவர்த்தனம் இந்த 5ம் வித்யின் போது, கல்வி கற்கும் போது, கல்வி கற்று முடித்த பிற்பாடு விவாகம், வாழ்க்கையே முடிந்த பிற்பாடு அந்தியேஷ்டி என்பதைத்தான் 16 சம்ஸ்காரங்களாக பிரித்துள்ளார்கள்.